மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்திலும் மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல செய்தியுடன் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருந்து இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். குறிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பெயர்ச்சியும் 15ஆம் தேதி சூரிய பெயர்ச்சியும் 20ஆம் தேதி ஆட்சி பலத்தை இழக்கும் ராசியின் அதிபதியான புதனின் பெயர்ச்சியும் 25ஆம் தேதி ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனின் பெயர்ச்சியும் என பல மாறுதல்கள் இந்த மாதத்தில் ஏற்பட்டாலும் கூட பெரும்பாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பான வலுவான அமைப்பில் இந்த தருணத்தில் வலம் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாக விலகி முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல பல செய்திகள் உறுதியாகவே கல்வி மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியனும் ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. சூரியனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விரயத்தில் இருந்து விலகி ஜென்மத்தில் நுழைவதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தெளிவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக விரயஸ்தானத்தை விட்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விலகுவதால் வீண் அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இந்த மாதத்தில் பெரும்பாலும் சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக விரயத்தில் நுழைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த மாதம் என்பது உறுதியாகவே கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் நன்கு பயிற்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதோடு நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது. தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதம் முழுவதும் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தில் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார்.
எனவே சந்திரனின் அமைப்பு இந்த மாதத்தில் சாதகமற்ற சூழலில் இருக்கும்போது கவனத்துடனும், சாதகமாக இருக்கும்போது நல்ல வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு பூமிகாரகன், மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் பலத்துடன் அமர்கிறார். பொதுவாகவே செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சிறப்பான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் நுழைவது மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பல நாட்களாக, பல வருடங்களாக முயன்றும் வெற்றி கிட்டாத சூழலில் இந்த தருணத்தில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் துடிப்புடனும் இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான சுப காரியங்கள் சார்ந்த முயற்சியில் எளிதில் வெற்றி கிட்டும் என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தோஷமற்றவர் என்றாலும் கூட பொதுவாகவே ஜென்மகுரு அவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். ஏனென்றால் இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான வாய்ப்பும், குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சூழலும் உள்ளது. எனவே ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. சின்ன சின்ன தடைகள் வரும், ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் நிச்சயமாக தடை தாமதம் இல்லாமல் இருக்காது. ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி 9ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மேலும் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறாருங்க. ராகு சனி ஏற்பட்டிருக்கக்கூடிய இணைவு என்பது பாக்கியஸ்தானம் என்பதால் பல வருடங்களுக்கு பிறகு தொழில்துறை, வியாபார துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது இந்த மாதம். ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது செவ்வாயுடன் இணைந்து வலம் வர போகிறார். எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாகவே கிடைக்கும். சனி மற்றும் ராகுவும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் திட்டங்களை துல்லியமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாகவும் எதிர்பாராத திடீர் சலுகைகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதோடு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும்.